செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஹலோ, சொல்றா மச்சான். நான் சொன்ன விசாரிச்சியா? விசாரிச்சுட்டு மச்சான். மாயவரத்துல நீ சொன்ன மாதிரி சொன்ன நாள்ல எந்த தீ விபத்தும் நடக்கல. அங்க யாருமே சாகவும் இல்ல. இவ்வளவு ஏன், நீ சொன்ன மாதிரி ரஞ்சனி அனுன்னு யாருமே இல்ல. அவங்க சொல்ற புருஷன் ஒருத்தன் இங்க இருக்கிற மாதிரியே தெரியலடா. டேய், நல்லா விசாரிச்சியாடா? டேய், நானே மாயவரத்துக்காரன் தான்டா. அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருந்தா அதை நான் தானே நியூஸ் கவர் பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி எந்த ஒரு கால்மே வரல. சரிடா, அதை வெளியே தெரியாம மூடி மறைச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம். இப்ப நான் போய் நீ சொன்ன இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா யாருமே சொல்லல. நீ சொல்ற ரஞ்சனி, அனு, ரஞ்சனியோட புருஷன், இது எல்லாமே கற்பனை கதாபாத்திரம் மாதிரி தான்டா தெரியுது. நான் இங்க எனக்கு நெருக்கமான எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். பத்திரிக்கை துறையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். இல்லதான். அப்படி ஒரு சம்பவமே இங்க நடக்கல. சரிடா, தேங்க்ஸ்ரா மச்சான். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. யோசிக்க மண்டை தான் வலிக்குது. ரஞ்சனியை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு போய் சொல்லியிருக்காங்க. என்னடா மச்சான், வேலை முடிஞ்சா? டீ சாப்பிட போலாமா? இல்லடா, இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். சரிடா, வேலையை முடிச்சு கூப்பிடுறா. மச்சான், அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல. எந்த பொண்ணு? முந்தானத்து கூட போன்ல காட்டினியே, அந்த பொண்ணு தான். ஓ, அனுவ சொல்றியா? சொல்றா. அவளை நான் அன்னை தரசா இல்லத்துல பார்த்தேன்டா. பர்த்டேக்கு சாப்பாடு ஏதாவது போட வந்தாளா? மச்சான் இல்லடா, பர்த்டேக்கு நான் சாப்பாடு போட போனப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாடா. ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் சாப்பாடு போடுறதுக்கு அங்க போவேன். அப்ப பாத்துருக்கேன். எங்க? இங்கயா? இங்க இல்லடா, எங்க ஊர் பக்கத்துல கடலூர் இருக்கிற ஒரு அனாதை இல்லத்துல இவளை பாத்திருக்கேன். அங்க எப்படிடா பார்க்க முடியும்? அவ அம்மாவோட மாயவரத்துல இருந்துகிட்டு கடலூர்ல இருக்கிற அனாதை இல்லத்துக்கு எப்படிடா போக முடியும்? அப்படியே இருந்தாலும் போக வேண்டிய அவசியம் என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த அனாதை ஆசிரமத்துல தான் அவளை பாத்திருக்கேன்.